அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி 58வது வகுப்பு. இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சட்டமும் சாதியும். நம்ம சென்ற முறை இந்திய அரசமைப்பும் சாதி கட்டமைப்பும் என்ற தலைப்பில் பேசணும். ஒரு வகையில் அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நாம் அப்ப பேசும்போது இந்திய அரசமைப்பு சட்டம் அதுக்கு இருக்கிற பெரிய பெருமை என்னன்னா, இந்த உலகத்தில் மிக நீண்ட அரசியல் சட்டம் அதுதான், எழுதப்பட்ட அரசியல் சட்டம். இறைமையுள்ள அரசுகளின் அரசமைப்புல அதுதான் முதலிடம். இதை விட நீளமான இன்னொரு சட்டம் இருக்கு, அரசியல் சட்டம். அது அலாபாமா என்ற அமெரிக்காவினுடைய ஒரு பகுதி, அதனுடைய சட்டம். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு, நம்ம மொழியில சொன்னா மாநிலம். இந்த ஒவ்வொரு அமெரிக்காவில 50 மாநிலங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனி அரசமைப்பு சட்டம் இருக்கு. நியூயார்க்குன்னு ஒரு அரசமைப்பு, அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியுரிமை இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனியா இந்திய தண்டனை சட்டம் மாதிரி அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தண்டனை சட்டம் வச்சிருக்கிறாங்க. இப்ப கலிபோர்னியாவில தூக்கு தண்டனை உண்டு, நியூ ஜெர்சியில தூக்கு தண்டனை கிடையாது. இப்ப தூக்கு தண்டனையால் பயனுண்டா இல்லையான்னா இன்னொரு நாட்டோட போய் ஒப்பிடுறத காட்டிலும் அமெரிக்காவிலேயே ஒரு மாநிலத்தையும் இன்னொரு மாநிலத்தையும் ஒப்பிட்டு பேசுவார். அதனுடைய அடையாளமா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடியுரிமை இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி கொடி இருக்கு. நீங்க நியூயார்க்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா மொத்தமா இருக்கிற அமெரிக்க கூட்டாட்சியினுடைய ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ், நட்சத்திரங்களும் கோடுகளுமான அந்த கொடியையும் வச்சிருப்பாங்க. அந்த நியூயார்க்குன்னு உள்ள கொடியையும் அவங்க பறக்க விட்டுதான் நடத்துவாங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கிற ஒரு சட்டம் தான் இந்த அலபாமாவினுடைய சட்டம். அது ரொம்ப நீண்ட சட்டம். நம்ம அது இந்திய அரசமைப்போட நீளமானது அது ஒண்ணுதான் உலகத்துல. மற்றபடி இறைமையுள்ள தனி நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா தான் மிக நீண்ட அரசமைப்பு சட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த சட்டம் எழுதப்பட்ட முறை, குறிப்பா அதனுடைய முகப்புரையை பற்றி சென்ற முறை நாம் விரிவா பேசும். வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று தொடங்குகிறது. இந்த முகப்புரையை அம்பேத்கர் எழுதல, இது ஜவஹர்லால் நேரு எழுதினார். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்ட்ஸ், குறிக்கோள்களை பற்றிய ஒரு அறிவிப்பாக அதை எழுதினார். எழுதியது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அம்பேத்கர் எந்த இடத்துலையும் இந்தியாவை நேஷன் குறிப்பிடுறது இல்லை. இந்த முகப்புரையில நேஷன்ங்கிற சொல் வருது. நேரு எழுதின அந்த முகப்புரையில நேஷன் அப்படிங்கிற சொல் வருது. அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முதல் உறுப்பு அதுல இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு வர்ற இடத்துல அந்த நேஷன் குறிப்பிடணும் என்ற ஒரு கோரிக்கை வழுந்தது. இந்த வி த பீப்புள கூட வி த நேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும் என்ற கோரிக்கை எழுந்த போது, இந்திய மக்களாகிய நாமுக்கு பதில் இந்திய தேசத்தாராகிய நாம் என்ற கோரிக்கை வந்த போது அம்பேத்கர் சொன்னார், தேர் இஸ் நோ நேஷன் கால்டு இந்தியா அண்ட் நோ ரிலிஜன் கால்டு ஹிந்துன்னு சொன்னார். அரசின் பேரவையிலே சொன்னார். இப்படி ஒரு தேசமே இல்லையே, எப்படி குறிப்பிடுறது? இத்தனை ஜாதிகளா பிரிந்து கிடக்கிற ஒரு நாட்டை என்னால் தேசம் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. கேஸ்ட் இஸ் ஆன்டி நேஷனல் அப்பதான் சொன்னேன். நம்ம இந்த வகுப்பு தொடர்ல ஆரம்பத்துல இதை பற்றி நான் விரிவா பேசியிருக்கிறோம். அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு பற்றி, இந்தியா தேசமா என்பது பற்றி, அமெரிக்காவே தன்னை தேசம்னு சொல்றதுக்கு தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அப்ப காட் சேவ் தி நேஷன் ஒரு வசனம் எழுதிய போது அதை திருத்துறாங்க. காட் சேவ் தி நேஷன் கிடையாது, காட் சேவ் த பீப்புள்னு மாத்துங்க. நம்ம நிறைய மக்கள் இருக்கிறோம தவிர நம்ம அதனால தேசமாகல அப்படின்னு அவங்களே கருதுறாங்க, நிறைவேற்றுமை மற்ற காரணங்கள்னால. அப்படி இருக்கும்போது எப்படி இந்தியா தேசமாக முடியும் என்று கேட்கிறார். அதுதான் முகப்புரையில இந்த நேஷன் ஒரு இடத்துல சொல் இடம்பெறுகிறது. அப்புறம் பிற்காலத்துல அந்த முகப்புரையில நிறைய திருத்தங்கள், 42வது திருத்தம், குறிப்பா இந்திரா காந்தி செய்த திருத்தம், இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிட்டோம். மீண்டும் ஒரு முறை நம்ம தெளிவா
வகுத்து சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, முகப்புரை பொறுத்து மட்டுமல்ல, இந்த அரசமைப்பு சட்ட விழுமியங்கள்னு அடிக்கடி பேசுறாங்க. அரசமைப்பு சட்டத்தை நியாயப்படுத்துகிறவர்கள், போற்றுகிறவர்கள், உயர்த்தி பிடிக்கிறவர்கள், வேல்யூஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் என்று பேசுறாங்க. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பொருளில் கொள்வது என்ற விளக்கம் வேணும் நமக்கு. பீப்புள்னா என்ன, நேஷன்னா என்ன? இதோ நம்ம பத்திரிகை மொழியில பயன்படுத்துவது வேறு. தேசத்தின் மாற்றுமாங்க சில கட்சிகள், ஏதோ தேசத்தை இவங்கதான் மாற்றுங்க. எந்த தேசம்? தெலுங்கு தேசமா, தமிழ் தேசமா, இந்திய தேசமா, திராவிட தேசமா, ஆரிய தேசமா, பாரத தேசமா? சட்டம் வந்து தெளிவா இருக்கும். சாதாரண அன்றாட நம்ம வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்கு, SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் இருக்கு, இந்த போக்சோ மாதிரி சட்டங்கள் இருக்கு, வரி சட்டங்கள். எல்லா சட்டங்கள்லயுமே என்ன வரும்னா, அந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற சொல்லுக்கான டெஃபனேஷன் ஒரு பகுதி வரும். டெஃபனேஷன். அதுக்கு மேல விரிவா சொல்லணும்னா எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு வரும். ஒரு இலக்கண வரையறை கொடுக்கணும் ஒரு சொல்லுக்கு. இப்ப நமக்கு இந்தியாவில் நம்ம ஒரு குடியரசு, என்ன குடியரசு? இந்த குடியரசுக்கு ஒரு 2 அடைமொழிகள் முந்தி இருந்துச்சு. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு இருந்துச்சு. சரி, சாவரின்டினா என்ன? டெமோக்ராட்டிக்னா, டெமோக்ரஸினா என்ன? ரிபப்ளிக்னா என்ன? சரி, எல்லோரும் புரிந்து கொள்ளுகிற பொருள்ல நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப ரிபப்ளிக் அப்படின்னு ஆச்சுன்னா, இது முடியரசு அல்ல, குடியரசு. இந்த குடியரசினுடைய தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். இவர் வாரிசு முறையிலேயோ அல்லது ஒரு நம்பிக்கைகளின் அடிப்படையிலோ வர்றவர் இல்ல. இப்ப தலாய் லாமா மாதிரி வர்றவர் கிடையாது, அல்லது மன்னருக்கு பின்னால ஒரு மன்னர்னு வர்ற மாதிரி வர்றவர் இல்ல. இதுக்கு ஏதோ ஒரு வகையில மக்களாட்சி முறையில அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். எனவே இது குடியரசு. டெமோக்ராட்டிக். சரி, டெமோக்ராட்டிக்கு ரொம்ப விரிவான பொருள் இருக்கு. ஏன்னா டெமோக்ரஸில எத்தனை வகையான டெமோக்ரஸி இருக்கு உலகம் பூரா. பிரிட்டன் ஜனநாயக நாடு, ஆனா ஆட்சி முடியாட்சியாக இருக்கு. இப்ப இன்னொரு நாடுல ஜனநாயகத்திலேயே வேற வேற ஜனநாயகம் சொல்றாங்க. தேசிய ஜனநாயகம்ங்கிறாங்க, மக்கள் ஜனநாயகம்ங்கிறாங்க. அப்ப இது சோசியலிச ஜனநாயகம்ங்கிறாங்க. அப்ப என்ன ஜனநாயகம்னா என்ன? அதுக்கு என்ன டெஃபினேஷன், என்ன விளக்கண வரையறை என்ன? இல்ல. அதே போல செக்குலர், மதச்சார்பற்ற அல்லது சமயச்சார்பற்றங்கிறாங்க. உண்மையில இந்த செக்குலர்ங்கிற சொல் வந்து உலகியல் என்று பொருள்படும். எப்படி பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா, இப்ப நம்ம இந்த நலன்கள், கொள்கைகள், தேவைகள், ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு தேவைகள் இருக்கு. வயிற்றுக்கு சோறு வேணும், உடுத்துவதற்கு உடை வேண்டும், இருப்பதற்கு வீடு வேண்டும், இது போன்ற தேவைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒரு கடவுளை வழிபடணும், ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு மன நிம்மதி வேண்டும், இது போன்ற தேவைகள் இருக்கு. ஒரு பக்கம் பௌதீக தேவைகள், ஆன்மீக தேவைகள் அப்படின்லாம் பிரிப்பாங்க. இப்ப உலகமெங்கும் ஜனநாயகம், அறிவியல் கண்ணோட்டங்கள்லாம் வளருவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த தேவைகளை 2ஆ பிரிச்சாங்க. மனிதனுக்கு 2 உலகம் இருக்கு. ஒரு உலகம் இந்த பூமி, இங்க வாழ்ற உலகம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு என்ன, இவன் இறந்த பிறகு வேறொரு இடத்துக்கு போறான். அதுக்கு அவன் அணியமாகணும். இந்த பயணத்திற்கு அவன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு இப்பையில இருந்து வழிபடும். இறை அரசுக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், நரகத்துக்கு போகலாம். அந்த உலகம் இருக்கு பாருங்க, அந்த மறு உலகம். அதுக்கு பேரு பரலோகம். அப்ப இகலோகம், பரலோகம். the physical world and the other world. இந்த பிசிக்கல் வேர்ல்ட வந்து செக்குலர்னும், அந்த அதர் வேர்ல்ட வந்து செலஸ்டியல்னு சொல்லுவாங்க. செலஸ்டியலிசம் இகலோக கொள்கை, இது பரலோக கொள்கை. செக்குலரிசம் பரலோக கொள்கை.
இந்த மக்களுக்கு இயல்பான நலன்கள் தேவைகள் இதெல்லாம் செக்குலர். இப்ப மொழிகள் இருக்கு. இப்ப சமஸ்கிருத மொழி என்ன மொழி? அது அன்றாட வாழ்க்கையில மக்கள் பொருளாக்கம் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு, சேர்ந்து உழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி அல்ல. சோ இட் இஸ் நாட் எ செக்குலர் லாங்குவேஜ். அது என்ன மாதிரி லாங்குவேஜா இருக்கு? அது வேறொரு உலகத்தை பற்றி பேசுது. அந்த வேறொரு உலகத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஆங்கிலத்துல லிட்டர்ஜிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க. லிட்டர்ஜிக்கல்னா சடங்குகளுக்கான மொழி. இப்ப லத்தீன் மொழி ஒரு சடங்கியல் மொழி. அது ஒரு லிட்டர்ஜிக்கல் லாங்குவேஜ். இப்ப லத்தீன் மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று கருதப்படுகிற வேற மொழிகள் இருக்கு. ஸ்பானிஷ் மொழி, போர்ச்சுகேய மொழி. இந்த மொழிகள் எல்லாம் எப்படின்னா அவை செக்குலர் லாங்குவேஜஸ். அதை பயன்படுத்தி காட்டுக்கு போறான், அதை பயன்படுத்தி வேட்டைக்கு போறான், அதை பிடிச்சு மீன் பிடிக்கிறான், மீன் விற்கிறான், அதை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறான். இது செக்குலர். அது லிட்டர்ஜிக்கல் என்று சொல்வார். அப்படி பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு வேட்டிக்கன்ல ஒரு போப்பரசருடைய ஆட்சி இருக்குதுன்னா அது வேற ஒரு கருத்துக்களுக்காக, வேற ஒரு லோகத்திற்காக அது சில கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆதிக்கத்திற்கு கிளரிக்கலிசம்னு பேர். ஒரு மத குருமார்கள் ஆதிக்கமா இருந்துச்சு. ஐரோப்பாவில் ஜனநாயக மறுமலர்ச்சிகள் ஏற்படுவதற்கு முன்பு மன்னர்களைப் போலவே சில நேரம் மன்னர்களை காட்டிலும் கூடுதலாகவே வலுவுள்ளவராக போப்பரசர் இருந்தார். போப்பரசர் எல்லா ஊருக்கும் வர முடியாதுங்கிறதுனால அந்தந்த ஊர்ல இருக்கிற மத குருமார்களிடம் அந்த ஆதிக்கம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க வெறும் பரலோகத்தில் ஆதிக்க செலுத்துகிறவர்கள் மட்டுமல்ல, இகலோகத்திலும் ஆதிக்க செலுத்துகிறவர்களா இருந்தாங்க. இதையெல்லாம் விடுபட்டு இது மனிதனுடைய சொந்த விஷயம், அவன் இன்னொரு லோகத்துக்கு தயாராகிறதோ, இறையரசுக்கு போறதுங்கிறதோ, அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறதோ, புண்ணியங்கள் செய்யறதோ, இதெல்லாம் பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதில் அரசு ஈடுபடக்கூடாது. அரசு அவனுடைய இகலோக தேவைகளுக்கான அரசாக இருக்கணும். அதாவது ஒரு மக்கள் நல அரசாக இருக்கணும். அது இறை நல அரசாக இருக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் தான் செக்குலர் என்ற சொல் வந்துச்சு. இப்ப நம்ம அறிவியல் துறைகள் இருக்கு. அறிவியல் துறைகள்ல ஒரு சில துறைகளுக்கு செக்குலர் சயின்சஸ், செக்குலர் சப்ஜெக்ட்ஸ், செக்குலர் லெசன்ஸ் பேர். ஏன்னா இப்ப பிசிக்ஸ்னா அது ஒரு வானியல் கற்றுக் கொடுக்குது. அது ஒரு செக்குலர் சயின்ஸ். அதையே நீங்க அஸ்ட்ராலஜியா மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, சோதிடமா மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அதனுடைய செக்குலர் தன்மையை அது இழந்துடும் சார். அதனால இங்க என்ன ஆயிடுச்சுன்னா பழக்கமா இந்த செக்குலருங்கிற சொல்லை மதம்ங்கிறது இந்த செக்குலர் அல்லாதது, மதம் அல்லாததெல்லாம் செக்குலர்னு சமய சார்பற்ற என்று மொழிபெயர்த்துட்டாங்க. சமய சார்பின்மை பற்றிய என்ன ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, நம்ம எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எல்லா மதத்துக்கும் ஆதரவானவர்கள், எம்மதமும் சம்மதம். ஆனா உண்மையான செக்குலரிசம் என்னன்னா, எம்மதமும் சம்மதம் இல்லை அரசுக்கு. ஆனா அரசே எம்மதமும் சம்மதம்னு போயிடுச்சுன்னா அது எல்லா மதத்துக்கும் சார்பானதாக இருக்குமே தவிர எந்த மதமும் இல்லாத செக்குலர் நியூட்ராலிட்டி இருக்காது. எந்த மதத்துக்கு ஆதரவாகவும் செயல்படாத ஒரு தன்மை, ஒரு சமய நடுநிலை என்பது அதுக்கு இல்லாம போயிடும். இந்த விவாதம் நெடுங்காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்திய அரசு பற்றிய விவாதத்திலேயே நம்ம ஒரு செக்குலரான நாடா இருக்கணுமா என்னன்னு. ஆனா இந்த சமய நடுநிலை இல்லாத சமய சார்பின்மை என்பது எங்க கொண்டு போய் விடும்னா, அந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமயத்திற்கு சார்பாக அது போய் முடியும். ஏன்னா அதுதான், அவங்கதான் பெரும்பான்மையா இருக்காங்க, அவங்க எல்லாத்திலையும் டாமினண்டா இருப்பாங்க. ஜனநாயகம்னாலே பெரும்பான்மையினுடைய ஆட்சி. பெரும்பான்மைனா அந்த பெரும்பான்மையின் மீது யாருக்கு செல்வாக்கு இருக்குதோ அவங்களுக்கு சார்பா போயிடும். சிறுபான்மை சமயங்களுக்கு அந்த இருக்காது. இல்லாதனாலதான் சில பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு சிலவற்றை செய்ய வேண்டியது. சிறுபான்மையினர் உரிமைகள், சிறுபான்மை பாதுகாப்பு, அது அடிப்படையில் முழுமையடைய முடியாது. அப்ப இது செக்குலர் பற்றிய பிரச்சனை. இந்திய அரசமைப்பை எழுதி 1949 நவம்பர் 26ஆம் நாள் அரசமைப்பு பேரவை ஏற்றுக்கொண்ட போது இந்தியா செக்குலர்னு அறிவிக்கப்படல. கான்ஸ்டிடியூஷன்ல அந்த முகப்புரையில செக்குலர் என்ற சொல்லே இல்லை. சாவரின் டெமோக்ராட்டிக் மட்டும்தான் இருந்துச்சு.
இப்ப 76-42வது திருத்தத்தில் தான் இந்திரா காந்தி அம்மையார் இந்தியா கான்ஸ்டிடியூஷனை இந்திரா கான்ஸ்டிடியூஷனா மாத்தினாங்க பாருங்க. அப்ப கொண்டு செக்குலர் நுழைச்சாங்க. அதோட இன்னொரு சொல் நுழைக்கிறாங்க. அதுதான் என்ன? சோசியலிஸ்ட். என்ன சோசியலிஸ்ட்? இதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது. இந்தியாவை சோசியலிச நாடா மாத்தணும்னு அந்த காலத்துல சோசியலிச குடியரசு ராணுவம் நடத்தினாங்க. சந்திரசேகர் ஆசாத் இவங்கெல்லாம். அதுக்காக சிங்காரவேலர் போராடினாரு. பெரியார் எழுதினார் சமதர்ம நாடா இருக்கணும் இந்திய நாடுன்னு. நேரு சோசியலிச சிற்பினாங்க. ஆவடி மாநாட்டுல சோசியலிச பாணி சமுதாயம்னு தீர்மானம் போட்டாங்க. இந்த பொதுத்துறை எல்லாம் சோசியலிசத்துக்கான சான்றுனாங்க. கடைசியா இந்த சோசியலிசம்னு அரசமைப்பினுடைய முகப்புரையில எழுதி இந்தியாவை அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணிட்டோம் சோசியலிச குடியரசா இருக்கணும்னு. சோசியலிசம்னா என்ன? there is no definition. இதுக்கு எந்த இலக்கண வரையறையும் சட்டத்தில் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப சோசியலிசம்னா என்ன? சமயச்சார்பின்மைனா என்ன? இறைமைனா என்ன? ஜனநாயகம்னா என்ன? குடியரசுனா என்ன என்பதற்கு விளக்கம் அளிக்கிற பொறுப்பு யார் கையில வந்துடுச்சு? நீதிபதிகள் கையில ஒப்படைக்கப்படுது. அவங்க இது எப்படி வேணாலும் விளக்கம் கொடுத்துப்பாங்க. நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தீர்ப்பும் இன்னொரு தீர்ப்பு மறுத்துக்கிட்டே இருக்கும். இந்த முகப்புரை என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியா இல்லையா என்பதே ஒரு தீர்ப்புல இல்லம்பாங்க. அது சும்மா ஒரு நோக்கங்களை அறிவிக்கிறதா, அது செல்லுபடி ஆகாது, அது கட்டுப்படுத்தாது நம்மள. இன்னொரு தீர்ப்புல இல்ல கட்டுப்படுத்தும். இப்ப கட்டுப்படுத்தும்னு சொல்லியாச்சுன்னா சோசியலிசம்னா என்ன? ஒரு தீர்ப்புல விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு சோசியலிசம்னு பேர். உலகத்துல எப்படி எங்கேயாவது உண்டா? கலப்பு பொருளாதாரத்துக்கு சோசியலிசம் எப்படி பேர் கொடுக்க முடியும்? கலப்பு பொருளாதாரம்னா அது முதலிய பொருளாதாரம் தான், முதலாளும் பொருளாதாரம் தான் அது. ஏன்னா அரசு துறை என்பது அந்த முதலுக்கு சேவை செய்யும். அது முதலாளித்துவம் அரசு முதலாளித்துவமா இருக்கும். தனியார் முதலியத்துக்கு துணையா இருக்கும். நம்ம நல்லா கண்கூட பார்க்கணும். தனியார் துறையை எல்லாம் குறை சொல்லக்கூடாதுன்னு அண்மையில கூட நம்ம மோடி பேசுறார், இந்திய பிரதமர் பேசுறார். ஆனா பேர் என்ன? குடியரசு. என்ன குடியரசு இது? சோசியலிச குடியரசு. இப்படி நிறைய நாம் சொல்லலாம். அதுலயும் குறிப்பா என்ன பண்ணாங்கன்னா, இதல்லாத இன்னொரு சொல்ல பயன்படுத்துறாங்க நீதிமன்றங்கள். அதுதான் ஃபெடரலிசம். 1973 கேரள அரசுக்கும் கேசவானந்த பாரதியாருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஆயம், 13 நீதிபதிகள் கொண்ட ஆயம், அதுதான் இதுவரை அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயம். அது லார்ஜஸ்ட் பெஞ்ச். அவங்க உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுறாங்க. அந்த தீர்ப்பில் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன வர்றாங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 368வது உறுப்பின்படி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 3/2 பெரும்பான்மையோடு ஒரு திருத்த சட்டத்தை இயற்றினால் அந்த திருத்தம் செல்லுபடியாகும், சட்டம் அதன்படி திருத்தப்படும். ஒரு சில சட்ட விஷயங்கள்ல, ஒரு சிலவற்றில் மாநில அரசுகள் அதுக்கு மாநில சட்டப்பேரவைகள்ல ஒப்புதல் வாங்கணும், பெரும்பான்மை பேரவைகள்ல ஒப்புதல் வாங்கணும். மற்றபடி இதான் சட்டத்தை திருத்துற வழி, எதை வேணாலும் திருத்தலாம். ஆனா இந்த தீர்ப்புல சொன்னாங்க, எவ்வளவு பெரும்பான்மை இருந்தாலும் சில அடிக்கூறுகளை திருத்த முடியாது. அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ், அடிப்படை பவுண்டேஷன்ஸ், அதை மாத்த முடியாது என்று ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. என்னென்ன பேசிக் பவுண்டேஷன்? ஏன்னா இது 75க்கு முன்னால மறந்துடாதீங்க, 75, 76 தான் சோசியலிசம்லாம் வருது. சோசியலிசம், செக்குலரிசம்லாம் அப்புறம் தான் வருது. ஆனா அதுக்கு முன்னால அவங்க எழுதும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜனநாயகத்தை சொல்றாங்க, சமயச்சார்பின்மையை சொல்றாங்க, அதோட ஃபெடரலிசத்தை சொல்றாங்க.
இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய எந்த விதியிலும் பெடரல் என்ற சொல்லே இல்லை. இது பெடரல் ரிப்பப்ளிக் இல்லை என்று, பெடரலிசம் இதை கூப்பிடக்கூடாது, சொல்லக்கூடாது என்று அரசமைப்பு பேரவையிலே அம்பேத்கர் சொன்னார். இதுக்கு முந்தி நம்ம அதை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த யூனியன் பற்றி விவாதிச்சோம்ல, இந்தியன் யூனியனா இந்தியன் பெடரேஷனான்னு ஒரு விவாதம் நடந்துச்சு அரசமைப்பு பேரவையில. அப்ப இந்த நம்ம சென்னையில இருந்து போன ஒரு இஸ்லாமிய உறுப்பினர் தான் பெடரேஷன் சொல்லணும்னு வலியுறுத்துறாரு. இன்னும் சில பேர் வலியுறுத்துறாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, இல்லை, பெடரேஷன்னா உலகத்துல அமெரிக்காவினுடைய பெடரேஷன் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பெடரல் ரிப்பப்ளிக் முன்னுதாரணம் அதுதான். ஆனா அந்த பெடரேஷன் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா, பிரித்தானிய காலனிகளாக இருந்த 13 நாடுகள், 13 குடியரசுகள், அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஒரு பெடரேஷனை உருவாக்குவோம் என்று பெடரேஷனை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உருவாக்குறாங்க. 1787 அவங்க வந்து பிலடெல்பியாவுல கூடி அப்படி ஒன்றை உருவாக்குறாங்க. அப்புறம் இன்னும் பல நாடுகள் இணைஞ்சுக்கிட்டாங்க, விரும்பி சேர்ந்தார்கள். யாரும் இந்த 13 பேரை வந்து கட்டாயப்படுத்தி சேர்க்கல. நம்ம இந்தியாவுல அப்படி எதுவும் நடக்கல. இங்கு பிரித்தானியர் தங்களுடைய அரசியல் பொருளியல் ஆதிக்கத்திற்கு வசதியாக நம்மை இணைத்தார்கள், ஒண்ணு சேர்த்தாங்க. நம்ம அப்படியே தொடர்றோம். எனவே இதை பெடரேஷன் அறிவிக்க முடியாது, அழைக்க முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதை விட்டுட்டு ஏன் யூனியன் பேர் வச்சோம்? அந்த நேரம் சோவியத் யூனியன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்தில் வல்லுநரான ஒருத்தர், இந்த அரசமைப்பின் பெரும்பகுதியை முதலில் வரைந்தவர் நரசிங்க ராவ், அவர் வந்து சொல்றாரு, ஏன் பெடரேஷன் என்ற சொல்லை நாங்க பயன்படுத்தலன்னா, இந்த மாநிலங்களுக்கு இறைமை கூடாது. இந்தியா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு ஒற்றையாட்சி குடியரசாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க யூனியன் சொன்னோம். இப்ப நம்ம யூனியன் சொன்னாலே ஒத்துக்க மாட்டேங்கிறான். எப்படி ஒன்றியம்னு சொல்லலாம்? இந்த பேரே கூடாதுங்கிறான். ஆனா ஒன்றியம்னு சொல்றதே கூட என்ன அர்த்தத்துல இல்லைன்னா, கூட்டாட்சிங்கிற அர்த்தத்தில் இல்லை. உண்மையிலேயே இந்தியா கூட்டாட்சியா இருக்குதா? அப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. மாநிலங்கள் தாங்களாக சில அதிகாரத்தை ஒரு மையத்திற்கு கொடுத்து அதை நடத்திக்கிட்டு இருந்தா அது கூட்டாட்சி. ஆனா அவன் பார்த்து இவனுக்கு பிரிச்சு கொடுத்து தேவைப்பட்டா பிடுங்கிக்கிட்டான்னா அது கூட்டாட்சி அல்ல, அது ஒற்றையாட்சி. இதை வைத்துக்கொண்டு கேசவானந்த பாரதி வழக்குல கொடுத்தாங்க 73. நீங்க நல்லா கூர்ந்து பார்க்க வேண்டியது என்ன, 76ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் நெருக்க நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு விரிவான சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க. முகப்புரையை திருத்துறாங்க. அப்ப திருத்தறதா சொல்லாம 49லயே திருத்தறதா கொண்டுட்டு வர்றாங்க. சோசியலிசம் சமயச்சார்பற்ற இறைமையுள்ள சோசியலிச சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு, சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு மாத்துறாங்க. ஆனா என்ன பண்ணல தெரியுமா உங்களுக்கு? அந்த 73ல வந்து உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டுச்சு பாருங்க, பெடரலிசம் இந்த அமைப்பின் அடிப்படைன்னு. அந்த பெடரல் ரிப்பப்ளிக் மட்டும் போடல இந்திரா காந்தி. ஏன்னா அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. இந்த ஒப்புக்கு கூட இங்க கூட்டாட்சி தன்மை வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க இந்திரா காந்தி. நல்ல பெடரல சேர்க்கல, எல்லாத்தையும் சேர்த்தாங்க, கான்சியஸா தவிர்த்துட்டாங்க, பெடரல்னு சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு, அது நம்ம பல முறை சொன்னது போல இந்த பீப்புள் இயற்றியதே இல்லை. இது 14 விழுக்காட்டுக்குள் வாக்குரிமை பெற்றவர்களை கொண்டு 46ல காங்கிரஸ் கட்சி வந்து பல முறை வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்க 1922லயே காந்தியார் இந்தியாவில் விடுதலைக்கு பின், அப்ப விடுதலை கோரிக்கையே இல்லாத போது சொல்றார், விடுதலைக்கு பின் ஒரு அனைவருக்கும் வாக்குரிமை அடிப்படையில் ஒரு தேர்தல் நடத்தி அந்த தேர்தலுக்கு பிறகு அரசமைப்பு சட்டத்தை அந்த பேரவையை உருவாக்கி அந்த பேரவையில் தான் அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவோம் என்பதை 22ல காந்தியார் சொல்ற. அப்புறம் 26ல 28ல நேரு கமிட்டின்னு போட்டு ஒரு மாடல் அரசமைப்பு எழுதுறாங்க. 31ல மீண்டும் வருது, 46ல தேர்தல் அறிக்கையாக வருது. எல்லா தரமும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்ப என்ன பண்ணாங்க?
ஒன்று சென்ட்ரல் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், மத்திய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள். அது வெறும் 4 ஓட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மாகாண சட்டமன்றங்களுக்கு அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, சொத்துள்ளவர்களும் படித்தவர்களும் அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்கள் 2. 3, இந்த மக்களுக்கு எதிரான மன்னராட்சி நடத்தி கொண்டிருந்தாங்க பாருங்க, அவர்களுடைய சார்பிலான பிரதிநிதிகள். இவங்க கூடி இதாண்ட அரசமைப்பு பேரவைன்னு சொல்லி ஒரு 390 பேர்கிட்ட இருந்தாங்க. அப்புறம் பாகிஸ்தான் வந்து நாங்க தனியா போறோம், எனவே உங்க பேரவைக்கு நாங்க வரலன்னு சொன்னதுனால ஒரு 100 பேர் குறைஞ்சிட்டாங்க. குறைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் தான் அந்த கடைசியா அந்த பேரவையில் இடம்பெற்றாங்க. அவங்க எழுதின சட்டம் ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? அந்த பேரவை என்பது உழைக்கும் மக்களுடைய சார்பிலான பேரவை அல்ல, உழைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அல்ல, ஒடுக்குண்ட வகுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அல்ல. அப்ப பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பார்ப்பனர்களாகவும் உயர் சாதியினராகவும் இருந்தார். பார்ப்பனர்களும் உயர் சாதியினரும் இந்து சமுதாயத்தினுடைய மேல் வர்ணத்தார், உயர்குலத்தார் கூடி நமக்கு இனிமேல் இந்த மேற்குலம் உயர்குலம் எல்லாம் வேண்டாம், இந்த வர்ணாசிரமம் எல்லாம் வேண்டாம், மனு தர்மம் எல்லாம் வேண்டாம், நம்ம எல்லா மக்களை போல நம்மளும் மாறிடுவோம்னு ஒரு முடிவெடுத்து சாதி ஒழிப்பதற்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதுவாங்களா? எழுதுனாங்கன்னு சொன்னா அதை நம்ப முடியுமா? இதான் முக்கியமா முதல்ல நம்ம கேட்க. எப்படி முடியும்? அவங்களால எழுத முடியும்? உண்மையில என்னன்னா, இந்த அரசமைப்பு பேரவையில் எழுத போற சட்டம் என்பது அம்பேத்கர் இதனுடைய வரைவு குழு தலைவராக வருவதற்கு முன்பே அந்த BN ராவ்ங்கிறவரால் பல நாடுகளை போய் சுத்தி திரிஞ்சு வந்து மாதிரி எழுதிட்டார் அவர். இது ஒவ்வொரு மொழி சிக்கலா அல்லது மாநிலங்களினுடைய அதிகாரமா, நீதிமன்றங்களுடைய அதிகாரமா, அவசர நிலையில் என்ன பண்றது, இது எல்லாத்துக்கும் 13 குழுக்கள் அமைக்கிறாங்க, துணை குழுக்கள். இந்த துணை குழுக்கள் எதிலும் அம்பேத்கர் உறுப்பினர் இல்லை. இவரை தவிர அந்த பேரவையில் முனைப்பாக செயல்பட்ட இன்னொருத்தர் KM முன்ஷி, அவர் பார்ப்பனர். ஆனா KM முன்ஷி இந்த பெரும்பாலான குழுக்களில் இருக்கிறார். இன்னும் 2-3 பேர் ஒரு வேலையும் செய்யல. அவங்களுக்கு தேவையான 1-2 எழுதிட்டு அவங்க பாட்டுக்க ஓய்வெடுத்து போயிட்டாங்க, நோய்வாய்ப்பட்டாங்க, செத்து தொலைஞ்சாங்க, ஏதோ பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. எழுதுற சுமை முழுவதும் அம்பேத்கரை சார்ந்தது. அந்த பேரவையிலேயே இந்த தமிழ்நாட்டிலேருந்து போன TT கிருஷ்ணமாச்சாரி பாராட்டி பேசுறாரு. அப்புறம் அம்பேத்கர் பதில் சொல்றாரு, நீங்க என்ன எதுக்கு புகழ்றீங்க, இந்த உழைப்பில் பெரும்பகுதி BN ராவினுடைய உழைப்புன்னு சொல்றாரு. அந்த உழைப்பில் பெரும்பகுதினா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த சூழ்ச்சியில பெரும்பகுதி BN ராவோட சூழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சட்டம் ஒரு சூழ்ச்சியான சட்டம், அது போய் அவரே அதுக்கு பெருமையை அவரு கொடுக்கணும், அவர் தான் பண்றாரு. அப்ப இதுதான் வந்து பேரவையினுடைய தன்மை. இதுல கூடுதலா நம்ம ஒரு செய்தி சொல்றோம். அது என்ன செய்தின்னா, we the people of India என்று சொல்லுகிற போது, இப்ப VR கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் எல்லாம், இன்னும் சில சட்ட மேதைகள், இது ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு தொடக்கம், ஒரு புரட்சிய தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இது மனு கொடுத்த சட்டம் அல்ல, மன்னன் கொடுத்த சட்டம் அல்ல, மதம் கொடுத்த சட்டம் அல்ல, ஏதோ சில ஆட்சியாளர்கள் கொடுத்த சட்டம் அல்ல, இது மக்கள் தமக்குத்தாமே அளித்துக் கொண்ட சட்டம். we the people of India having solemnly resolved, இப்படிப்பட்ட ஒரு குடியரசை அமைக்கணும், இப்படிப்பட்ட நீதி வழங்கணும். நீதி என்பது சமூக நீதி, அரசியல் நீதி, சொந்த நீதி எல்லாம் இருக்கணும், மனித நீதி எல்லாம் இருக்கணும். அப்புறம் சமத்துவம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் நிறுவுவதற்காக we give unto ourselves, எதை இந்த மாதிரி ஒரு குடியரசை நாம் அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணி இந்த சட்டத்தை இந்த நாளில் நாம் இயற்றி நமக்கு நாமே அளித்துக் கொண்டோம்னு சொல்றதுனால இது ஒரு புரட்சிகரமான தொடக்கம். முதல் விஷயம் பீப்புளே இல்லைங்க, ஒரு சிறுபான்மை கூட்டம் தான்.
அவர்கள் பணக்காரர்கள், பார்ப்பனர்கள், உயர் சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், பிற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள். அந்த கூட்டம் ஒரு சட்டத்தை இயற்றுகிறது, கூடி இயற்றுகிறது. அதற்கேற்ற மாதிரி அதை வகுக்கிறாங்க. ஒரு இந்தி திணிப்பு கொண்டு வரணும், 17வது பகுதியை கொண்டு வரணும்னா காங்கிரஸ்ல அதுக்கு ஒரு துணைக்குழு வச்சிருக்கிறாங்க. அந்த துணைக்குழுவுல ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. அதுல ஒருத்தர் காஸ்டிங் ஓட்டு போறாரு, அங்க முடிவு பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்புறம் எதிர்த்து ஓட்டு போட மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு சட்டப்பிரிவுமே இப்படித்தான் கொண்டு வந்து நுழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்துல அது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, அப்படியே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பேரவையாக இருக்குமானால் அது மக்கள் அல்ல, இந்திய மக்கள் என்பதே இல்லாத ஒன்று. இப்ப உலக மக்கள் நம்ம பேசுறோம், the people of the world want peace, உலக மக்களுக்கு அமைதி வேண்டும் அப்படின்னு சொல்றோம். the people of the world need environmental protection பேசுறோம். இது சரி, பரவாயில்ல. பீப்புள்னா இந்த இடத்துல பர்சன்ஸ் என்று பொருள். ஆனா இதே பீப்புள் என்பது சமூக அறிவியலின்படி ஒரு ஒருமை சொல், அது ஒரு சிங்குலர் வேர்டு. அது ஐநா சாசனத்துல என்ன இருக்கு? the peoples of the world தான். யுனைடெட் நேஷன்ஸ் என்ன அர்த்தம்? யுனைடெட் பீப்புள்ஸ் அர்த்தம். The Soviet Union consists of many peoples. George Russia was a prison house of peoples, not people. மக்களின் சிறைக்கூடம் அல்ல, மக்கள் இனங்களின் சிறைக்கூடம். இந்தியா ஒரு மக்களை கொண்டதா, பல்வேறு மக்கள் இனங்களை கொண்டதா? ஒரு சட்டத்தை எழுதுகிற போது இதை ரொம்ப ஆழமா பார்க்கணும்ல. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு மனிதன் சமத்துவம் இருந்தா போதாது, சமன்மை நிகர்மை இருந்தா போதாது. இனத்துக்கு இனம் சமன்மையும் நிகர்மையும் வேண்டும். அப்படிங்கிற சிந்தனை அப்பதானே வரும். ஒரு இந்திக்காரன், ஒரு தமிழன், இந்த ரெண்டு பேருக்கு இடையில சமத்துவம் வேணும்னா, ரெண்டு பேருக்கும் ஒரே ரேஷன் தான், ரெண்டு பேருக்கும் ஒரே அளவுல தான் ஓய்வூதியம், எல்லாம் ஒண்ணு. ஆனால் அவன் மொழிக்கு முதலிடம், மொழிக்கு இரண்டாம் இடம்னா அது எப்படி ரெண்டு பேருக்கு இடையில சமத்துவம் வரும்? அப்ப மக்கள்னு பார்த்தா போதாது, மக்கள் இனங்கள், மக்கள் சமூகங்கள், மக்கள் தொகுதிகள். அப்ப we the people என்ற பார்வை தப்பு. we the peoples of India. அப்புறம் ஒவ்வொரு இனத்துக்கும் பீப்புள் இருக்குமா? இது நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அந்த காலத்தில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே 47 ஆகஸ்ட் 15க்கு முன்னாலேயே 46லயே கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியை கூட்டிட்டாங்க. அப்பயே டிராப்ட் போட்டாச்சு. அதுவரை சொல்லி கொண்டிருந்த உறுதிமொழிகளுக்கெல்லாம் மாறா செய்யறாங்க. அதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆட்சி மாற்றத்தை செய்வதற்காக ஒரு குழு வருது. அதான் கேபினெட் மிஷன். கேபினெட்னா அமைச்சரவை, பிரித்தானிய அமைச்சரவை தூதுக்குழு ஒண்ணு வருது. அவங்க நீங்க இந்த கையில எடுத்துக்கிடுங்க, இடைக்கால அரசாங்கத்தையும் நீங்க அமைச்சுங்க, ஒரு தேதி குறிங்க, அந்த தேதியில எங்க கொடியை இறக்கிக்கிறோம், உங்க கொடியை உயர்த்திங்க அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுறாங்க. அது இந்தியா பாகிஸ்தான் இணைஞ்சு ஒரு நாடானாலும் சரி, இந்தியா பாகிஸ்தான் 2 நாடானாலும் சரி, இல்ல எத்தனை நாடா பிரிஞ்சாலும் சரி, அவங்க ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த அரசமைப்பு பேரவை என்பது இந்தியா முழுவதற்குமான ஒரு பேரவை இருந்தா பத்தாது, ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு அசம்பிளி இருக்கணும். இந்த மொத்தம் இருக்கிற அனைத்து இந்திய பேரவையில் நிறைவேற்றப்படுகிற சட்டத்தை ஒவ்வொரு மாகாண பேரவையும் ஒத்துக்கொண்டால் அவங்க நடைமுறைப்படுத்தலாம். ஒத்துக்கலன்னா அவங்க மேல இதை திணிக்காதீங்க, அவங்க அவங்களுக்கான அரசமைப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும். இது கேபினெட் மிஷன் கொடுத்த ஆலோசனை. ஆனா இது எதையுமே அவங்க கடைபிடிக்கல. இது மாதிரி எங்கேயாவது நடந்துச்சா? நடந்தது. எங்க? காஷ்மீர்ல. அவங்க 47 செப்டம்பர் நினைக்கிறேன், அல்லது அக்டோபர்ல இந்த இணைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறாரு இல்லையா ஹரி சிங். பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் திரண்டு வந்துட்டாங்க. எனவே பயந்துகிட்டு இந்திய ராணுவ உதவி கேட்கிறாரு. சரி, நாங்க ராணுவ உதவி தர்றோம், முதல்ல இதுல நீட் நேரத்துல கையெழுத்து போடுங்கிறாங்க. கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடுறோம், ஓடி வந்துடுறாரு. அங்கிருந்து பறந்து வெளியே ஓடியாந்துடுறாரு, இந்த நாட்டில் இருக்க முடியாது. ஆனா அந்த ஒப்பந்தத்தின் மூலம் என்ன பண்ணாங்க அவங்க?
காஷ்மீருக்கென்று தனியான ஒரு அரசமைப்பு பேரவை கூட்டப்படும். அந்த பேரவை தான் என்ன பண்ணும், இந்தியாவினுடைய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும். இன்னமும் இந்திய அரசமைப்பு சட்டத்துல அதெல்லாம் இருக்கு. 370 அதுதானே. ஆனா நடைமுறையில செஞ்சாங்களா இல்ல. பேரவை கூடுனுச்சு. இப்ப கூட இந்தியாவில ஒவ்வொரு புதிய சட்டம் இயற்றும் போதும் இது எக்ஸ்டென்ட்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸெப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்ப எழுதுறாங்க. ஏன்னா அங்க ஒரு பேரவை இருக்கு. அது பேரவை இருக்கிறதுடைய அடையாளம் என்னன்னா, நமக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு கொடி இருக்கிற மாதிரி காஷ்மீருக்கு ஒரு தேசிய கொடி உண்டு. ஒரு சிகப்பு கலர்ல ஒரு ஏறு கலப்ப படம் போட்டிருக்கும். அவங்க ரெண்டையும் தான் கொடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அரசு நிகழ்ச்சிகள்ல எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த கடைசியா இப்ப எடுத்துட்டான்னு வச்சுங்க, 370 ரத்து பண்ணிட்டான். இப்ப என்ன பண்றான்னு தெரியல. நான் அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒப்பந்தம் போட்டு இணைந்தாங்க. வேற யாரோடய அவங்க அப்படி ஒப்பந்தம் போட்டெல்லாம் இணையல. அப்ப இதுதான் அரசமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட முறை. அதில் இந்த சட்டம் இயற்றப்பட்ட முறை. எனவே இந்த சட்டம் மக்களுக்கு எதிரான சட்டம். இது மக்களுக்கோ மக்கள் இனங்களுக்கோ மொழிகள் மொழி வழிப்பட்ட தேசிய இனங்களுக்கு சாதகமான ஆதரவான அவர்களது சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு சட்டம் அல்ல. இப்ப இயல்பா ஒரு கேள்வி எழுது. என்ன கேள்வி எழுது? அப்ப இந்த சட்டம் தான் இந்த நாட்டை இவ்வளவு மோசமா வைத்திருக்கிறதா? இதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, சமூகத்திலிருந்து சட்டம் விளைகிறதே தவிர சட்டத்திலிருந்து சமூகம் விளைகிறது. சமூகத்திலிருந்து விளைகிற சட்டம் அந்த சமூகத்தின் மீது எதிர்வினை புரிகிறது. ஒன்று அந்த சமூகத்தை பாதுகாக்கிறது அல்லது மாற்றுவதற்கு உதவுகிறது. ஆனா சமூகத்தில் புறக்காரணிகள் அதுக்கு பொருத்தமா இருந்தா மட்டும்தான் அதை செய்யும். ஒரு மனிதன் நிலைக்கண்ணாடியை மாற்றுவதன் மூலம் அழகானவனா மாறிட முடியாது. லக்கண்ணாடி கோணலா இருந்தா நேரா வச்சுக்கலாம், அவ்வளவுதான். நிஜம்தான் நிழலாக முடியுமே தவிர நிழல் நிஜமாக முடியாது. இதுக்கு மேல அது ஒரு பங்கு வகிக்குதுன்னா எவ்வளவுக்கு சமூக யதார்த்தங்களை அது புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு சட்டமாகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு பயன். சமூகம் சமூகம் என்று சொல்லுகிற போது எல்லோரும் சமமான, எல்லோரும் ஒரே விதமான உரிமை கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இல்ல. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ஆளும் வகுப்பு இருக்கிறது, ஆளப்படும் மக்கள் இருக்கிறார். எந்த சட்டம் ஆளுகிறது என்றால் ஆளும் வகுப்பின் நலன்களை இறுதிக்கு இறுதியாக பாதுகாக்கிற சட்டம் ஆளுகிறது. ஆளப்படும் மக்களின் நலன்கள் அந்த ஆளும் வகுப்பினுடைய அதிகாரத்துக்கு ஆபத்து இல்லாமல் அந்த சட்டத்தில் பிரதிபலிக்கும். ஏன்னா ஒரு சமூகம், முதலிய சமூகம் என்பது முதலாளர்களை மட்டும் கொண்ட சமூகம் அல்ல. ஒரு பார்ப்பனிய சமூகம் என்பது பார்ப்பனர்களை மட்டும் கொண்ட சமூகம் அல்ல. அந்த சமூகத்தில் இன்னொரு பிரிவினர் இருக்கிறாங்க. அவர்கள் சும்மா இல்லை, தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய முத்திரைகள், இந்த போராட்டத்தினுடைய சுவடுகள் சட்டத்தில் இடம்பெறத்தான் செய்யும். அப்படி வரும்போது என்ன வரும்? இந்த போராட்டங்களுடைய பலன்களை நாம் அதுல பார்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு இருக்காதுன்னா ஆளும் வகுப்பை ஆளப்படும் வகுப்பாக மாற்றுகிற அளவுக்கு இருக்காது. சிலவற்றில் அது விட்டுக் கொடுக்கும், சிலவற்றில் இவர்கள் மிஞ்சி போவார். இப்ப இந்திய அரசமைப்பை பற்றிய மொத்தமா இப்படி ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்குள்ளேயே கூட என்னென்ன நமக்கு சாதகமான கூறுகள் இருக்கு, எப்படி அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும், தனித்தனியா தான் பார்க்கணும். முதல்ல ஒன்றை நாம தெளிவுபடுத்திக்கிறோம். போன முறையா இதான் சொன்னேன். இந்த 57 ஏன்னா ரொம்ப தொடக்கத்திலிருந்தே இந்த அரசமைப்பு பற்றி, இந்த சமய சார்பின்மை பற்றி, நமக்கு என்ன பங்குங்கிறத பற்றி எல்லாம் பெரும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த ஒருவர் தந்தை பெரியார் தான். அவர் 1929 இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க காங்கிரஸ் தீர்மானம் போடும் போதெல்லாம் இவருக்கு எதிர்வினை ஆற்றார். செக்குலரிசம்னா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் பேசுறாரு. எல்லா மதத்துக்கும் நடுநிலையா இருக்கிறதா, இல்ல எந்த மதத்துக்கும் சாராத ஒரு அரசாக இருப்பதா? அப்பயே என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, புதிய அரசமைப்பு பற்றிய விவாதங்களை தொடங்கிட்டாங்க. 28 மோதிலால் நேரு குழு ஒரு மாடல் கான்ஸ்டிடியூஷனை எழுதுறாங்க. இது பத்தி விவாதம் நடக்குது. இன்னும் நிறைய விவாதங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இந்த தடுப்பு காவல் சட்டங்கள் வேண்டுமா வேண்டாமான்னு விவாதம் நடக்குது. நேரு சொல்றாரு, தடுப்பு காவல் சட்டங்களை கொண்டு ஆள்வதானால் ஒரு நாள் கூட ஆட்சி புரிய மாட்டேன்
அப்படின்லாம் அவர் சொல்றாரு. ஆனா அது எல்லாமே கடந்து இந்த விவாதங்கள்ல ஒரு முக்கியமான விவாதம், ஏற்கனவே இருக்கிற சட்டங்களுக்கு இந்த புதிய இந்தியாவுல என்ன இடம்? ஏற்கனவே இருக்கிற சட்டம்னா என்னென்ன சட்டம்? பிரித்தானியர் வந்த பிறகு இருக்கிற சட்டங்கள், பிரித்தானியர் வருவதற்கு முந்தைய சட்டம். பிரிட்டன் வர்றதுக்கு முந்தைய சட்டமே இல்லாமல இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? வேதங்களின் அடிப்படையில் இருந்துச்சு, மனுஸ்மிருதியின் அடிப்படையில் இருந்துச்சு, ஆகமங்களின் அடிப்படையில் இருந்துச்சு. இன்னும் சில சட்டங்கள் ஒவ்வொரு மதத்துக்கான சட்டங்களாக இருந்துச்சு. இந்த சட்டங்கள் இந்த புதிய இந்தியாவில் என்ன இடம் வகிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்ப காலனி ஆட்சி கால சட்டங்கள் என்று பாத்தீங்கன்னா 1858 விக்டோரியா மகாராணி தொடரத்துல ஆரம்பிச்சு 2009, அப்புறம் 2020, அப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 49 இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த வரிசையில வருது. இப்ப நம்ம ஒரு விஷயம் ஆனல்ட் கல்டும் நான் எடுத்து காட்டினேன். இது காலனி ஆதிக்க காலத்திய சட்டத்தினுடைய மறுபதிப்பு தான் என்று அவர் சொல்றார். காரணமும் சொல்றார். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இடம்பெற்றிருந்த விதிகளில் பெரும்பாலானவை இதில் அப்படியே எடுத்து எழுதப்பட்டன. இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த சட்டத்தை வரைவதிலும் அம்பேத்கர் முக்கிய இடம் வகித்தார். எது? 1935 வருடத்திய இந்திய அரசாங்க சட்டத்தை வரைவதிலும் அம்பேத்கருக்கு இடம் இருந்துச்சு. இப்ப இதை திருத்துகிற போது அது வந்துடுச்சு, நிறைய வந்துச்சு. பெரும்பாலும் எல்லாருமே அதை எளிதா பயன்படுத்தினாங்க. 35 அதாவது காலனி ஆதிக்க காலத்தில் பிரித்தானிய ஆட்சி நலன்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதுக்கு முன்னாலதான் நம்ம 1909 அவங்க கொண்டு வந்த மின்டோ மார்லி, 20 வந்த மாண்டேகு சென்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம், அதன் வழியாக உருவாக்கப்பட்ட மாகாண ஆட்சிகள் நான் பலமுறை எடுத்து காட்டியிருக்கேன், மீண்டும் நினைவுபடுத்துறேன். அந்த முதலாக கொண்டு வரப்பட்ட அந்த மாகாண ஆட்சி இருக்கு பாருங்க, டயார்கி, இரட்டை ஆட்சி முறை. ஆளுநரும் ஆட்சி செய்வார், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் ஆட்சி செய்வார், அமைச்சர்களும் ஆட்சி செய்வார். முதல்ல அதுல ஒரு முதலமைச்சர் இருக்க மாட்டார், பின்னால் அதுல ஒரு முதலமைச்சரும் வந்தார். இந்த ஆட்சி முறைக்குத்தான் இரட்டை ஆட்சின்னு பேர், வரலாற்றுல டயார்கின்னு பேர். இந்த டயார்கி தான் கொள்ளைப்புற வழியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நுழைந்திருக்கிறது என்பது வேறு யாருமல்ல, அறிஞர் அண்ணா தன்னுடைய கடைசி மடலில் எழுதியது. 69 ஜனவரியில ஹோம் ரூலினுடைய பொங்கல் மலரில் அண்ணா எழுதிய மடல். மிக தெளிவா சொல்றேன். அது அவருடைய ஓராண்டு ஆட்சி அனுபவத்தை இணைத்துக் கொண்டு சொல்றேன். அந்த அனுபவத்தில் என்ன சொல்றாரு? இந்த அரசாங்கம் என்பது கொள்ளைப்புற வழியாக நுழைக்கப்பட்ட இரட்டை ஆட்சிதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு ஏன் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்டால், அறிவார்ந்த மக்கள் இந்த உண்மையை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் ஒரு திட்டவட்டமான தருணம் வரும், இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டி வரும்னு சொல்லி அவர் பூடகமா முடிச்சார். அப்ப 2009 மன்னிக்கலாம் 1909 சட்டம், 1920 நடத்திய சட்டம், 1935 நடத்திய சட்டம், இதனுடைய தொடர்ச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டம். ஆக இது மக்களின் சட்டமாகவும் இல்லை, மக்கள் இனங்களின் சட்டமாகவும் இல்லை. இதுல குறிப்பிட்ட அந்த முக்கியமான ஒரு அம்சமா அன்னைக்கு 29 இருந்து பெரியார் சுட்டி காட்டுறது எதுன்னா, நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ். இந்த கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் என்பது எழுதப்பட்டிருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அதுவும் சட்டமாக மதிக்கப்படும். எப்படி அதை போய் சட்டமா மதிக்க முடியும்? கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் எப்படி இருக்கும்? ஒரு பிரபுத்துவ சமுதாயத்தில் பிரபுத்துவ வழக்காறுகளும் பிரபுத்துவ பழக்க வழக்கங்களும் ஆட்சி செய்யும். ஒரு பார்ப்பனிய அல்லது சாதிய சமூகத்தில்
சாதிய வழக்காறுகளும் சாதிய பழக்க வழக்கங்களும் ஆட்சி செய்யும். இதான இயல்பு. வேற எதுவும் அங்க நுழைய போகுது? ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஆணாதிக்க பழக்க வழக்கங்கள் ஆட்சி செய்யும், ஆணாதிக்க வழக்காறுகள் ஆட்சி செய்யும். ஆனா இப்ப இந்த இந்திய அரசமைப்பில் இந்த பழக்க வழக்கங்கள் அல்லது மரபுகள் வழக்காறுகள் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவுகளைத்தான் குறிப்பாக சொல்லி 1957 வருடத்திய சட்ட எரிப்பு போராட்டத்தை பெரியார் நடத்துறார். இந்த அரசமைப்பு முழுவதையும் பற்றிய விவாதம் ஒரு பக்கம் இருக்க, குறிப்பா எடுத்துக்காட்டுறார். என்னது இந்த இந்திய அரசமைப்பில் ரொம்ப ஒரு பொதுவான ஒரு உறுப்பு மட்டுமல்ல, அதனுடைய துணை விதி உட்பட சொன்னார். 13வது உறுப்பில் 2வது விதி, 25வது உறுப்பில் 1, 2 விதிகள், 368வது உறுப்பு, 372வது உறுப்பு தான் இந்திய அரசமைப்பில் சட்டத்தை காப்பாற்றுகிற விதிகள். இது மன்னிக்கணும், சாதியை காப்பாற்றுகிற விதிகள் என்று எடுத்துக்காட்டார். ஏன்னா இந்த உறுப்பு 13 என்பது அடிப்படை உரிமைகள் பட்டியல்ல வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடு முரண்படக்கூடிய சட்டங்கள் இருக்குமானால் அந்த சட்டங்கள் இந்த அரசமைப்பு தொடங்குவதற்கு முன் இருக்கிற சட்டங்கள் இந்த பகுதிக்கு வழிவகைகளுக்கு முரணாக இருக்கிற வரைக்கும் செல்லாமல் போகும். எந்த அளவுக்கு முரணோ அவ்வளவுக்கு செல்லாது. 1வது விதி ரொம்ப இயல்பு. இந்தியாவுக்குன்னு ஒரு புதிய சட்டம் வந்துடுச்சு. இது வர்றதுக்கு முன்னால இருக்கிற சட்டங்கள், இந்திய ஆட்சி புலத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த சட்டங்கள் எவ்வளவு முரண்படுதோ அவ்வளவு செல்லாது. ரைட். அடுத்தது, இந்த பகுதி வழங்கக்கூடிய உரிமைகளை சுருக்கக்கூடிய பறிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் அரசு இயற்றாது. இந்த உறுப்பை மீறி இயற்றப்படுகிற எந்த சட்டமும் செல்லாது. ரொம்ப தெளிவா இருக்கு, இதுல பிரச்சனை இல்லை. 3வது என்ன பண்றாங்க, இந்த உறுப்பில் நாம் சொல்லக்கூடிய இந்த சட்டம்னு சொல்றமே, அது என்னன்னா அவசர சட்டம், ஆணை, துணை விதி, நெறிமுறை, ஒழுங்குமுறை, அறிவிக்கை, அப்படியே நுழைக்கிறான். பழக்க வழக்கங்கள் இந்திய ஆட்சி புலத்தில் சட்டத்திற்குரிய வலிமையோடு செயல்படுகிற இவை எல்லாமே சட்டங்களாக மதிக்கப்படும். அந்த சட்டங்கள் தான் என்ன பண்ணணும், இந்த அரசமைப்பு பேரவையினுடைய இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய இந்த அடிப்படை உரிமைகளுக்கு முரண் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். அப்ப இந்த சட்டங்கள், நடைமுறையில் இருக்கிற சட்டங்கள் என்பவற்றில் எதெல்லாம் இருக்கும் என்றால், இந்த அரசமைப்பு பேரவை தொடங்குவதற்கு முன்பு ரத்து செய்யப்படாத சட்டங்கள் எதுவானாலும் அது இந்திய ஆட்சியில் நடைமுறையில் இருந்த சட்டங்களாக மதிக்கப்படும் அப்படின்னு தெளிவாக வரையறுத்துறாங்க. என்ன அர்த்தம்னா, நீங்க பழைய சட்டங்களில் எது செல்லும் செல்லாதுன்னு பார்க்கும்போது, இந்த பழைய சட்டம் என்பது எழுதப்பட்ட சட்டம் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இந்த ஆட்சி பரப்பிற்குள் மரபுகளாக பழக்க வழக்கங்களாக இருக்கிற அந்த சட்டங்களும் சட்டம் என்ற சொல்லுக்குள் அடங்கும். அந்த சட்டங்கள் இந்த அடிப்படை உரிமைகளை மீறவில்லை என்றால் அவை அந்த அளவுக்கு செல்லுபடியாகும், மீறினால் மட்டும்தான் செல்லுபடியாகாது. இதே போலதான் அந்த 25வது உறுப்பு. 25வது உறுப்பு என்பது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மத சுதந்திரத்திற்கான உரிமை. இதை வச்சுதான் இந்த அர்ச்சகர் வழக்கெல்லாம் நடக்குது. ஆகம விதிப்படி சரியா இல்லையா? என்ன ஆகமம்? ஆகமம் ஒரு மதத்தினுடைய விதிமுறைகள். அந்த விதிமுறைகளின் படி பார்க்கிறாங்க. சமத்துவத்தை மீறுவதா நிராகரிச்சிடணும். ஒரு கோர்ட்ல போய் என்ன சொல்றான், இல்லை இது ஆகமத்தை மீறுது, பார்ப்பனர்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக ஆகலாம் என்பது கஸ்டம் அண்ட் யூசேஜ், அதுதான் பழக்க வழக்கம். அந்த பழக்கத்தை நீங்க மீறக்கூடாது. எனவே அந்த பழக்க வழக்கம் என்பது இந்த சட்டத்துக்கு உட்பட்டதுதான், ஏன்னா இந்த சட்டம் இதையெல்லாம் மதிக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு கோர்ட்டுக்கு போனா என்ன பண்றான், திருப்பி 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 இதன் மீது ஆய்வு பண்ணும் போது அதுக்கு நிபந்தனைகள் போட்டு வரம்புக்குள்ள அதை அனுமதிப்பது.
ஆனா ஒரு பரவலான சிஸ்டமா இதை மாற்ற முடியாமல் தடையா இருப்பது எதுன்னா, சமய சுதந்திரம் என்ற பெயரிலான சாதி சுதந்திரம். பார்ப்பனர் தான் அர்ச்சகராக வேண்டும் என்பது சமய சுதந்திரமா சாதி சுதந்திரம்? இது சமயச்சார்பற்ற நாடு என்றால் அந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தோட கோயில்ல மணி அடிக்கணும்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனா அந்த மதத்துக்குள் ஒரு சாதி தான் அடிக்கணும், அதுக்கு பேர் தான் மத சுதந்திரம் என்று நீதிமன்றங்கள் கொடுக்கிற விளக்கம் என்பது சாதியை காக்கிற ஒரு அரசமைப்பு என்பதற்கான ஒரு சான்று. இது ரெண்டும் அடிப்படை உரிமைகள் சுதந்திரங்கள்ல வருது. அடுத்தது 368. 368ங்கிறது நம்ம இந்த வகுப்புல இதுக்கு முன்பே நான் அதை பற்றி விரிவா ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். சட்டத்தை திருத்துகிற வாய்ப்பு இருக்குதான். ஏன்னா அந்த போராட்டத்திலேயே கைது செய்யப்படுகிறவர்கள் கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்று பெரியார் அவர்கள் எழுதி கொடுக்கறதுல ஒரு வாசகம் இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த சட்டம் எங்களால் இயற்றப்பட்டதல்ல. எந்த சட்டம்? இந்திய அரசமைப்பு சட்டம். மக்கள் சார்பில் இயற்றப்பட்ட சட்டம் அல்ல, தமிழ் மக்கள் சார்பில் இயற்றப்பட்ட சட்டமும் அல்ல. அதான் அர்த்தம், எங்களால் இயற்றப்பட்ட சட்டம். சரி, இது சரியில்லை, நம்ம இதை மாத்தலாம் என்றால் அதை திருத்துவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு வழங்கப்பட. ஏன் வழங்கப்படல? 368வது உறுப்பின்படி அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதானால் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை வேண்டும். நமக்கு அந்த பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி திருத்தின பிறகு அதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கோ அந்த நடைமுறைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி வர முடியாது. இப்ப நம்ம கண்கூட பார்க்கணும். ரொம்ப தெளிவான ஒரு சான்று என்னன்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது உறுப்பை எதிர்த்துதான் தமிழ்நாட்டில் அத்தனை போராட்டங்கள், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துச்சு. 17வது பகுதியை கொடுத்து நான் ஏற்கனவே இந்த 17வது பகுதி பற்றி தனியா நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஆட்சி மொழி சம்பந்தப்பட்ட 17வது பகுதி, அபிஷியல் லாங்குவேஜ். இந்த 17வது பகுதி என்பது எப்படி மொழிகளை திணிக்கிறது, மொழி திணிப்புக்கும் சமூக சக்திகளுக்கும் இருக்கிற தொடர்பு. இந்த மொழியை திணிக்கிறது மூலம் பாதிக்கப்படுகிறவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்தியை திணித்தாலும், ஆங்கிலத்தை திணித்தாலும், சமஸ்கிருதத்தை திணித்தாலும், அயல்மொழி திணிப்பு என்பது, இது இந்தி சமஸ்கிருதத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த திணிப்பு நம்மளை பாதிக்குது. ஆங்கிலம் நம்மை பாதிக்குதுங்கிறத நம்ம வீட்டுல பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளவு துன்பப்படுதுன்னு. இந்தியும் இல்லை, சமஸ்கிருதமும் இல்லை, ஆனா ஆங்கிலம் என்பது அதன் கல்விக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கு. ஒரு இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணி கண்டம் தான்ற மாதிரி இருக்கு என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த மொழி திணிப்பினுடைய சமூக சார்பை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 17வது பகுதியை இதுவரை எந்த வகையிலுமே திருத்த முடியல. தமிழ்நாடு 90 விழுக்காடு அதுக்கு ஆதரவா இருக்கு 17வது பகுதியை திருத்தணும். பல மொழி போராட்டங்களை நாம் பார்த்துட்டோம், பல ஈகங்கள் செய்துட்டோம். 65ல் அவ்வளவு பெரிய உயிர் தியாகங்கள் நடந்துச்சு. சரி, நமக்கு மக்கள் ஆதரவு இருக்கா? இருக்கு. 67ல திமுக மக்கள் தான் வெற்றி பெற வச்சாங்க. அடுத்தடுத்த தேர்தல்ல வெற்றி பெற வச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி 25ல் மொழிப்போர் இயற்கு வீரவணக்கம் செலுத்துகிற கட்சிகள் மட்டும்தான் நாட்டில் ஆட்சிக்கு வர முடியுது. திமுகவோ அதிமுகவோ. அதே போல நாடாளுமன்றத்திலும் 40 இடத்துக்குமே ஒரே கட்சியை தேர்ந்தெடுத்து பார்த்தாச்சு. சரி, அதுவும் பத்தாதுன்னு ஆட்சியில போய் அமைச்சர்களா உட்கார வச்சு பார்த்தாச்சு. ஆனா 17வது பகுதியை ஏன் திருத்தவே முடியல? ஒரு கமா புல் ஸ்டாப் கூட மாத்த முடியல. நம்ம அண்ணாமலை சொல்ற மாதிரி வேளாண்மை சட்டத்துல கமா புல் ஸ்டாப் கூட மாத்த முடியாது. அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி அச்சுக்குலையாமல் பாதுகாக்கப்படுது. ஏன் முடியல? நம்மிடம் அதற்கான பெரும்பான்மை இல்லை. சரி, ஒப்புக்கு இதை எதிர்த்து ஒரு மசோதா கொண்டுட்டு போய் தோத்தா தோக்கட்டுன்னு கொண்டு போறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? 50 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தாதான் முன்மொழியவே முடியும். இந்திக்காரன் அல்லாத எல்லாரையும் ஒன்று திரட்டணும், அதுவே எவ்வளவு கஷ்டம். இந்திக்கு ஆதரவானவர்கள், என் தாய்மொழியை விட இந்தியை அதிகமாக நேசிக்கிறேன்
என்று சொல்லக்கூடிய அமித்ஷா, குஜராத்திகள், மராத்திகள், மற்ற பகுதிகளை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர்கள் அங்க அவங்கதான் இருக்காங்க. அப்ப எப்படி 3/2 பங்கு வாங்கி எப்படி சட்டத்தை திருத்த முடியும்? முடியாது. இந்த உச்ச நீதிமன்றத்துல ஏற்கனவே ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தான். இந்த மொழிப்போரியர்களுக்கு எல்லாம் மாநில அரசு ஓய்வூதியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து ஒருத்தன் வழக்கு போடுறான். இந்த வழக்கு என்ன சொல்றான், அவன் பேர் என்னமோ தலவாயே ஏதோ நினைக்கிறேன், சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தன். அவன் போய் போடுறான். அவன் என்ன வழக்கு போடுறான்னா, அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதிப்படி இந்தி தான் ஆட்சி மொழி. இந்தி எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு உதவி செய்வது என்பது இந்திய அரசமைப்புக்கு விரோதமானது. உச்சநீதிமன்றம் கொடுக்க கூடாட்டாங்க. ஒரு மாநில அரசு அதோட கொள்கைப்படி உதவி செய்துன்னா கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இந்த திருத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லைங்கிறதுடைய பொருள் என்னன்னா, 368 அந்த வாய்ப்பு இல்லை. குறைந்தது இந்த கேபினட் மிஷன் சொன்ன மாதிரி எந்த மாநிலம் சம்பந்தப்படுதோ அது திருத்திக்கலாம் என்று அனுமதித்து விட்டால் என்ன பண்ண முடியும்? திருத்தலாம். நம்ம அதுக்கு இடமே இல்லை. நம்ம சட்டப்பேரவை, சட்டமன்றம், சட்ட மேலவை எதுவுமே சட்டத்தை பத்தி பேச முடியாத இடம். பேருதான் சட்ட மேலவை, சட்டப்பேரவை. எல்லாம் ஏதாவது ஒரு சட்டம் இயற்ற முடியுமா? நீங்க 100 ஆண்டு கண்ட சட்டமன்றத்துல இந்த 100 வருடத்தில் நீங்கள் தன்னுரிமையோடு இயற்றிய ஒரு சட்டத்தை காட்டுங்க. ஒரே ஒரு சட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்த பினாமி நில ஒழிப்பு சட்டம் என்னாச்சு? எடப்பாடி கொண்டு வந்த நீட்டு சட்டம் என்னாச்சு? இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ சட்டங்கள் என்னாச்சு? அவங்க சம்மதிச்சா வரும், அவ்வளவுதான். நீங்க ஒரு கல்லை கொண்டு போய் உட்கார வச்சு இது பிள்ளையாருன்னு சொல்லலாம். ஆனா ஐயர் ஒத்துக்கணும். அவர் பிரதிஷ்டை பண்ணிட்டா சாமி ஆயிடும். இல்லாத வெறும் கல்லுதான். நீங்க போற தீர்மானங்கள், சட்டங்கள் எல்லாம் எந்த உயிரும் இல்லாதவை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் வரும். அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்ல, இந்த 368 பத்தி சொல்றோம். அதே போல இன்னொரு சட்டப்பிரிவு, அந்த சிறப்பு சட்ட பிரிவுகள். இந்திய அரசமைப்பு இருக்கிற 22 பகுதிகள்ல ஒரு பகுதி 368 ஒட்டி அடுத்து வரக்கூடிய பகுதி. அதுல வரக்கூடிய ஒரு உறுப்பு தான் 372. இந்த 372ல என்ன பண்றான், இந்த பழைய சட்டங்கள் அது தொடர்ந்து செல்லுபடியாகும், நீதிமன்றங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் என்ற ஒரு விதியை செய்யறான். இது இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இது காலாவதியான பழக்கம், இந்த சமூகத்திற்கு ஒவ்வாத பழக்கம், இதை நாம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி எல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அதோட சேர்த்து இன்னொன்னு என்ன பண்றான்னா, இந்த பிரித்தானிய ஆட்சி அவங்ககிட்ட இருந்து இவங்க விடுதலை வாங்கிட்டாங்க, சுதந்திரம் பெற்றுட்டாங்க இல்லையா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆனந்த சுதந்திரத்திற்கு பிறகும் தலைமை ஆளுநரா யார் இருக்கிறாருன்னா மவுண்ட் பேட்டன் தான் இருக்கிறார். படைத்தளபதிகளா அவங்க தான் இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளா இருக்கிறாங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கிறாங்க, எத்தனையோ பொறுப்புகள்ல வைக்கிறாங்க. அதை விட முக்கியமா என்னன்னா, இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு மேலான ஒரு நீதிமன்றமாக லண்டன்ல இருக்கிற பிரைவி கவுன்சில் என்பது மதிக்கப்படுது. தமிழ்ல நான் தான் அதை கோமன்றம் அப்படின்னு சொல்றேன். கோமன்றம், பிரைவி கவுன்சில், அது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல. இப்ப நம்ம இலங்கையில 72 வரைக்கும் அதுதான் தலைமை நீதிமன்றம். அதனாலதான் நம்ம தமிழர்கள் சில பேர், கோட்டீஸ்வரன் இப்படி சில பேர்லாம் தங்களுக்கு வேலை போன போது அதை எதிர்த்து பிரைவி கவுன்சிலுக்கே போனாங்க. அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 27வது உறுப்பு, அதை சோல்பரி அரசமைப்பினுடைய 27வது உறுப்பை இது மீறுகிறது, எங்களுக்கான 27, 29 என்று போய் ஜெயிச்சும் வந்தாங்க. ஆனா சட்டத்தை ரத்து பண்ணலாம், நான் இவங்களுக்கு சலுகை கொடுத்தான். அதுபோல இந்த பிரைவி கவுன்சில்ல போய் தான் நம்ம தெலங்கானா போராட்டத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேருக்கு எதிராக வழக்கு நடத்தப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் கம்யூனிஸ்டுகள் அதை போய் வழக்காடினாங்க. ஆனால் அந்த பிரைவி கவுன்சிலே என்ன பண்றான்னா, அவன் இந்திய பழக்க வழக்கங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் என்ன பண்றான், இந்தியாவினுடைய நிலவக்கூடிய இந்து சமுதாய பழக்க வழக்கங்களை நாங்க மதிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வழக்கு, இந்த வழக்கு என்னன்னா, மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த முத்துராமலிங்க சேதுபதிங்கிற ஒருத்தருக்கும் இடையில் நடக்கக்கூடிய வழக்கு.
ஒரு விதவைக்கான உரிமை பற்றிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவன் என்ன பண்றான், அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை சொல்லுகிற போது இந்தியாவை பொறுத்தவரை எழுதப்பட்ட சட்டங்களை காட்டிலும் மெய்ப்பிக்கப்பட்ட வழக்காறுகள் முக்கியமானவை. Proven customs are more important than written laws. இது யாரு கொடுக்கிறது? நம்மூர்ல இருக்கிற வெங்கடேசாத்திரியோ வேற ஒருத்தரோ கொடுக்கல. பிரிட்டிஷ் லார்ட்ஸ் பிரபுக்கள் அவங்க பிரைவேட் கவுன்சில் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 395வது உறுப்பு, அதான் கடைசி உறுப்பு. கடைசி உறுப்புல என்ன சொல்லிடுறான், இந்த கான்ஸ்டிடியூஷன் இனிமேல் அமலுக்கு வந்துருச்சு. இந்த 395 உறுப்புகள் தான் நாட்டை ஆளும். இதுக்கு முன்னால இருக்கிற சட்டங்கள் ஏற்கனவே நீக்கப்பட்ட சட்டங்கள், நீக்கப்பட்டவைதான். நீக்கப்படாத சட்டங்கள் இருக்குமானால் இந்த சட்டங்களோடு அரசமைப்பு சட்டத்தோடு ஒத்து போனால் அது நீடிக்கும், இல்லைன்னா அதெல்லாம் ரத்து. சொல்ற இடத்திலேயே என்ன சொல்றான்னா, அந்த சட்டங்களில் ஒன்று அபாலிஷன் ஆஃப் பிரைவேட் கவுன்சில் ஆக்ட், கோமன்ற சட்டத்தை நீக்கம் செய்கிற சட்டம். இந்த கோமன்ற சட்டத்தை நீக்கம் செய்கிற சட்டம் என்பதற்கே அதை உறுதிப்படுத்தலாம். ஆனா அதை உறுதிப்படுத்தினாலும் அந்த கோமன்றத்தினுடைய தீர்ப்புகள் செல்லுமானா செல்லும். இதாங்க வித்தியாசம். அதாவது இப்ப இருக்கிற உச்ச நீதிமன்றத்தை நம்ம ரத்து பண்ணிடுறோம். ஆனா என்ன பண்ணணும், அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இப்பயும் செல்ல முடியாது. அந்த தீர்ப்புகள் எப்படிப்பட்ட தீர்ப்புகளா இருக்கு? அது பிரிட்டனுடைய ஜனநாயகம், பிரிட்டனுடைய சமய சார்பின்மை, பிரிட்டனுடைய மரபு, அந்த அடிப்படையில் இல்ல, இந்திய இந்து சட்ட மரபுகளின் அடிப்படையில் வழங்கப்படுகிற தீர்ப்புகள். ஆக இந்த குறிப்பிட்ட சட்ட பிரிவுகள் 13, 25, 368, 372, 395 இவை எல்லாமே ஒரு சோற்றுக்கு ஒரு பதம் என்பது போல் மொத்த அரசமைப்புக்கான பதங்கள் மட்டும்தான். நீங்க நுணுகி ஆராய்ந்தீர்கள் என்றால் இந்த சட்டம் முழுவதிலுமே ஏராளமான உறுப்புகள் எப்படி பழைய சமூகத்தை, சாதி சமூகத்தை காப்பதற்காக சூழ்ச்சியாக வகுக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ளலாம். இதுல ஒண்ணு கடைசியா நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அம்பேத்கர் என்னை நான் எழுதுனேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன். பெரியார்ட்ட தான் சொல்றாரு, ரங்கூன்ல பார்க்கும்போது பேனா என் கையில் இருந்தது, பார்ப்பனர்கள் அதை அசைத்து எழுதினார்கள் என்றெல்லாம் சொல்றார். ஆனா அதே நேரத்துல அது அவர் அப்படி சொன்னா கூட அவருக்கு ஒரு பங்களிப்பு இருந்தது. அவர் இந்த அரசமைப்பில் இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் அவரே சிலவற்றை சாதித்தார். உதாரணமா அவர் அவரே சொல்ற மாதிரி அட்டவணை பட்டியல் இனத்தவர்களுக்காக சிலவற்றை நான் உறுதி செய்வதற்காகத்தான் இதுல போய் இடம்பெற்றேன். வைஸ்ராய் கவுன்சில் இருக்கும்போது 8 விழுக்காடு ஒதுக்கீட்டை உறுதி பண்ணாரு. வேலை வாய்ப்பு, கல்வி ஒதுக்கீடு, பதவிகளில் உரிய பங்கு, இந்த மாதிரி சிலவற்றை செய்தோம். அன்னும் சொல்ல போனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்ன செய்யணும், அந்த விதிகள், உறுப்புகள் இந்த அரசமைப்பில் இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு போதலைன்னா சாதி காக்கும் சட்ட விதிகளை வீழ்த்துகிற அளவுக்கு போதல. ஏன் போதல? அம்பேத்கர் திறமைசாலியா, அல்லாடி கிருஷ்ணாமேயர் திறமைசாலியா என்பதல்ல இங்க கேள்வி. ஏன் போதல? இதை நல்லா புரிந்து கொள்ளணும். எப்போதுமே இருக்கிற அமைப்பை காப்பது எளிது, இருக்கிற அமைப்பை உடைப்பது கடினம். இதான் இங்க முக்கியம். ஏற்கனவே இருக்குது வலுவான ஒரு அமைப்பு, இது வேரூன்றி நிற்குது, 1000 ஆண்டுகளா வேர் விட்டு நிக்குது. இது சட்டம், சம்பிரதாயம், சமயம், புராணம், இதிகாசம் எல்லாவற்றினாலும் பாதுகாக்கப்பட்டு நிக்குது. பொருளியல் அமைப்பு அதற்கு பொருத்தமா இருக்கு. இதை எதிர்த்து நீங்கள் சில கீறல்களை ஏற்படுத்த முடியுமே தவிர, அதுவும் மக்கள் போராட்டங்களுடைய வலிமை கொண்டு அதை செய்ய முடியுமே தவிர, நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா அதை அடியோடு தகர்த்து விட முடியாது. அப்படி தகர்ப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன தேவை?
ஒரு புரட்சி தேவை, ஒரு விடுதலை போராட்டம் தேவை. அவன் ஒரு அதிகார கைமாற்றத்துக்கான போராட்டத்தை விடுதலை போராட்டம்னு சொன்னான். ஆனா உண்மையான விடுதலை போராட்டம் என்பது வெறும் அதிகார கைமாற்றமாக இருக்காது. சமூகத்தை ஒரு குலுக்கி எடுக்கணும், அடியோடு மாற்றி போடணும். புரட்சி போட்டாதான் புரட்சி. யாரும் இந்திய விடுதலை போராட்டத்தை புரட்சின்னு சொல்றதும் இல்லை, வர்ணிக்கிறதும் இல்லை. ஆகஸ்ட் புரட்சின்னு ஒண்ணு சொன்னா 42 வெள்ளையனை வெளியேறிய கத்தை. காந்தி ஜெயில இருந்து வந்தோன்னு சொன்னாரு, என்னங்க ஆகஸ்ட் புரட்சினாங்க. அதெல்லாம் இல்ல, அது காலி பயல்களோட கலாட்டா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் சும்மா தீர்மானம் போட்டேன், அதுக்கு பிறகு நான் ஒண்ணும் செய்யலையே என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அதுவும் புரட்சி கிடையாது, மக்கள் தன்னெழுச்சியா நடத்தினதுதான். வேற என்ன புரட்சி நடந்திருக்கு? இந்தியா பூராவுக்குமான ஒரு புரட்சி இல்ல, அது இருக்கவும் முடியாது. ஏன்னா மக்கள் என்று சொல்லும் போதே மக்கள் தொகுதிகள், ஒவ்வொரு மக்கள் தொகுதிக்குமான வரலாறு வெவ்வேறு, நம்ம பின்னணி வேற. இதே பிரைவேட் கவுன்சில் தீர்ப்புலயே என்ன சொல்லுவான்னா, அவங்களுக்கான வடநாட்டுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, திராவிட இந்துக்களுக்கு இன்னொரு பழக்க வழக்கம் இருக்குன்னு சொல்லுவான். அதான் அவங்களுக்கு பயன்படுத்தணும்பா. பழமையை பாதுகாப்பதற்கு இத்தனை வலுவான அடித்தளங்கள் இருக்கு. எனவே அந்த பழமையை எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டம் பிரதிபலிக்கிறதோ அந்த அளவுக்கு மெய் நடப்புக்கு பொருந்திய சட்டமாகி விடுகிறது. மெய்யாகவே ஆளும் வகுப்புகளை பாதுகாக்கக்கூடிய சட்டமாகி விடுகிறது. அப்படி இல்லாத போது என்ன நடக்கும்? அது எழுத்தாக இருக்கும், அரைகுறையாக செயல்படுத்தப்படும், ஒவ்வொரு அங்குலமாக போராடி செயல்படுத்த வேண்டியது. இடஒதுக்கீட்டில இருந்து, கல்வி வாய்ப்புகள்ல இருந்து, சுற்றுச்சூழல்ல இருந்து, பெண் உரிமையில இருந்து, ஒவ்வொன்றை பற்றியும் இதை நாம விளக்கி புரிந்து கொள்ளலாம். என்ன நடந்திருக்கு? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை. இந்த நாட்டில் எது கோலோச்சுகிறது, எது அடங்கி கிடக்கிறது? என்ன நேத்து சுதந்திரம் வந்துச்சு, நாளைக்கா நம்ம கேட்கிறோம் மாற்றம் வரலன்னு? எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 80 ஆண்டுகள் கழித்து சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம நூற்றாண்டே கொண்டாடிவான் போட்டிருக்கு பாழா போனவனுங்க. ஒண்ணு நடக்கலன்னு சொல்றதுக்கு 100 ஆண்டா? இந்தியாவில் ஆளு வகுப்போட ஒரு பெரிய தந்திரமே என்னன்னா, ஓடுகிற திருடன் தானும் திருடன் என்று கதறுவது போல இவனும் திருடன் திருடன் கத்திக்கிட்டே போவான். இன்னும் நாட்டுக்கு சுதந்திரமே வரல, இன்னொரு சுதந்திர போராட்டம் வேணும்னு யார் பேசுறது? ஆளுவப்பு கட்சிகள் பேசுறான். சுதந்திரத்தினுடைய வெள்ளி விழா, சுதந்திரத்தினுடைய பொன் விழா, குடியரசினுடைய வெள்ளி விழா எல்லாம் கொண்டாடும் போதெல்லாம் என்ன சொல்றான்? இன்னும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவை. சபாநாயகர் சொல்றாரு, மந்திரி சொல்றாரு, எதிர்கட்சி சொல்றான், ஆளுங்கட்சி சொல்றான். அப்ப ஏற்கனவே நீ வாங்கினது என்ன? சுதந்திரமா கத்திரிக்காயா? இந்த சுதந்திரம் என்னைக்கு எங்களுக்கு பலன் தரப்போகுது? எந்த காலத்தில் இந்த வர்ணசாதி அமைப்புக்கு இது முடிவு கட்ட போகுது? எந்த காலத்தில் சுரண்டலற்ற ஒரு அமைப்பை தரப்போகுது? ஒரு நாள் தரப்போறதில்லை. இந்த இடத்துல கடைசியா இன்னொன்னு சொல்றேன், நான் அடுத்த முறை இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். இந்த அரசமைப்பினுடைய சொல்லுக்கும் செயலுக்குமான இந்த முரண்பாடு நம்ம நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல. சில நண்பர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, சாதியை காப்பாற்றுகிற அரசமைப்புன்னு சொல்றீங்க, எங்கங்க அப்படி இருக்கு? அரசமைப்பு சட்டத்துல ஏதாவது ஒரு விதி இந்தியாவின் சாதி அமைப்பை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவின் சாதி அமைப்பை இழக்க முடியாது, இந்தியாவின் சாதி அமைப்பை எதிர்ப்பது குற்றம் எங்கேயாவது இருக்கா? அப்படி இல்ல. அப்படி இல்லாத போது ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் சொல்லி அதை செய்ய மாட்டான். சாதி என்று ஒன்று இருப்பதை அரசமைப்பு அங்கீகரிக்கிறதா இல்லையா? 14வது உறுப்புல என்ன சொல்லுது? மதம், சாதி, பிறப்பிடம், பாலினம், இதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அப்ப மதம் இருக்கு, பாலினம் இருக்கு, வாழ்விடம் இருக்கு, சாதியம் இருக்கு. இருக்குன்னு ஒத்துக்கொண்டாய். ஒத்துக்கொண்டு அதை நீக்குவதற்கு என்ன செஞ்ச? எதையும் செய்ய முடியல. செய்ய முடியலன்னாலே என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், செய்ய முடியலனாலே என்ன அர்த்தம்னா நீ அதை பாதுகாக்கிறாய்ன்னு அர்த்தம். ஏன்? நம்ம பேசிக் கொண்டிருப்பது ஒரு கூட்டத்தினுடைய தீர்மானத்தை பற்றி அல்ல, ஒரு தலைவருடைய உரையை பற்றி அல்ல, நாட்டை ஆள்கிற சட்டத்தை பற்றி பேசணும். சட்டம் ஆள்கிறது, அதனால் இதை சாதிக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இதற்கு எதிரான ஒன்றை அது பாதுகாக்கிறது என்று பொருள்.
சட்டத்தால் சாதியை ஒழிக்க முடியவில்லை என்று சொன்னால் சட்டம் சாதியை பாதுகாக்கிறது என்று மட்டும்தான் பொருள் கொள்ள முடியும். அது வெளிப்படையா சொல்லணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு ஒரு நேர் உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்திய அரசமைப்பின் உருவாக்கத்துல ரொம்ப பெரிய ஆழமான விவாதங்கள்லாம் நடக்கல. நீங்க 165 நாள் அரசமைப்பு பேரவை கூட்டம் நடந்துச்சு. 165 நாள் விவாதங்கள் பார்த்தோம்னா நடந்துச்சு. விவாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்பேத்கர் ஒரு பக்கம் நியாயப்படுத்துறாரு, காமத் ஒரு பக்கம் எதிர்த்து பேசுறாரு, நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. ஆனா ரொம்ப ஆழமா விவாதங்கள் என்று அதை கருத முடியாது. ஆனா இப்படிப்பட்ட ஆழமான விவாதங்கள் நடந்த ஒரு இடத்துல இதே போன்ற ஒரு சிக்கல் எழுந்துச்சு. உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? அமெரிக்காவில் அடிமை முறை எப்போது ஒழிக்கப்பட்டது? ஆபிரகாம் லிங்கன் காலத்துல ஒழிக்கப்பட்டது. உள்நாட்டு போர் நடத்தி ஒழிக்கப்பட்டது. பெருங்கூட்டாட்சி நாடுகள் எனப்படுகிற தென்பகுதி நாடுகளுக்கும் சுதந்திர நாடுகள் என்று கருதப்பட்ட வடபகுதி நாடுகளுக்கும் இடையில் நடந்த ஒரு உள்நாட்டு போரில் தான் அது ஒழிக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டம் எப்போ வந்துச்சு அமெரிக்காவில்? அமெரிக்காவில் அரசமைப்பு சட்டம் என்பது 1787 இயற்றப்பட்டு 1780 அது ராட்டிஃபை ஆனிச்சு, ஏற்புறுதி செய்யப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லுது? எந்த இடத்திலையும் அடிமையை பாதுகாக்கல, அடிமை முறையை பாதுகாக்கல, அடிமை முறையை ஆதரிக்கல. ஆனா அடிமை முறை அந்த சட்டத்தின் கீழ் நீடிக்குதா இல்லையா? அந்த அரசமைப்பு சட்டத்தில் 4 விதிகள் இருக்கு. நம்ம இந்திய அரசமைப்பு இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க, 13, 25, 372, 368, அது போல அதுல 4 விதிகள் இருக்கு. 4 விதிகள்ல ஒன்று என்ன சொல்லுதுன்னா, தெற்கில் இருந்து அந்த கொடுமை பொறுக்க முடியாமல் தப்பி வந்து வடக்கில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த அடிமைகளை தெற்கிடம் திருப்பி ஒப்படைக்கணும். ஏன்? அவங்க அடிமைகள் என்பதற்காக அல்ல, சொத்துரிமை இருக்கு. அந்த சொத்துரிமை யாருக்கு இருக்கு? தெற்கில் இருக்கிற நிலக்கிழார்களுக்கு இருக்கு. எனவே சொத்துரிமையை நம்ம பாதுகாக்கணும்னா இவர்களை பிடித்து ஒப்படைக்கணும். அவன் மனிதனா என்னெல்லாம் பார்க்க கூடாது. இந்த 20 வருடத்திற்குள் அடிமைகள் ஏற்றுமதியை நிறுத்திவிட வேண்டும். நிறுத்தினாங்களா இல்லையா? அடிமைகள்னு சொல்ல மாட்டாங்க. அதை கூட இந்த பேர் மட்டும் அடிமைகள்னு வரவே வராது சட்டத்துல. இப்ப எப்படி சாதியை பாதுகாக்கணும் இங்க சொல்லலையோ, அது போல அமெரிக்காவில் நம்ம அடிமை முறையை பாதுகாக்கணும், அடிமை வர்த்தகத்தை பாதுகாக்கணும் என்றெல்லாம் இல்ல. ஆனா அது எல்லாத்தையுமே செஞ்சிச்சு. இதுக்கு 4 உறுப்புகள் காரணமா காட்டினாங்க. அதுல ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, இது பொருள் உற்பத்திக்கு தேவையான ஒன்று. பருத்தி விளையணும் வயல்லன்னா அடிமைகளை வைத்துதான் நம்ம வேலை வாங்க முடியும். பருத்தி விளையிலன்னா நாட்டோட மொத்த பொருளாக்கம் மதிப்பு குறைஞ்சு போயிடும். எனவே இது சீக்கிரமா ஒழிச்சிடணுமே தவிர இது பண்ண முடியாது. இன்னொரு பகுதி என்ன, அடிமை முறை வேணும்னு தெற்கு பகுதி மாநிலங்கள் பிடிவாதமா இருக்கிறாங்க. நம்ம வேணாங்கிறோம், உடைஞ்சு போயிடும், நாடு வலிமை குறைஞ்சிரும். அதனால வேண்டி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல்னு சொல்றது பாரு. நம்மோட பார்ன் ஈக்குவல் நம்ம தான், நம்ம திருக்குறள் தான் அது. அவங்க சொல்றது ஆல் மென் ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். கடவுள் எல்லாரையும் சமமா படைச்சிட்டாருன்னு சொல்லிட்டான். அதுல ஒருத்தன் வாதிடுறான். நான் இன்னைக்கு அடுத்த முறை நான் சொல்றேன், நேரம் இல்லை எனக்கு. அவன் சொல்றான் இதுவே தப்புங்கிறான், கடவுள் ஒண்ணு எல்லாரையும் சமமா படைக்கல. அப்ப இன்னொருத்தன் கேட்கிறான், we the people of அமெரிக்கான்னு சொல்லியிருக்கோம் தவிர we the white people of அமெரிக்கான்னு சொல்லலையேங்கிறான். இல்ல அதான் அர்த்தம், பீப்புள்னாலே ஒயிட் பீப்புள் தான்ங்கிறான். இந்த மாதிரி எல்லாம் விவாதங்கள் நடக்குது. ஆனால் ஆபிரகாம் லிங்கன் அடிமை முறை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தத்தை 13ஆவது திருத்தம், அது இந்திய அமெரிக்க அரசமைப்பினுடைய 13ஆவது திருத்தம், அந்த திருத்தத்தை நிறைவேற்றி அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு தெற்கு மாநிலங்கள் சொல்லும் போது உள்நாட்டு போர் நடத்தி அந்த போரின் இறுதியில் தான் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. அடிமை முறை ஒழிக்கப்பட்டதற்கு பிறகும் பிற்காலத்துல நமக்கு இவர் பேசுவார் பாருங்க, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், அடிமை முறை ஒழிக்கப்பட்டது, ஆனா நிறப்பாகுபாடு ஒழிக்கப்பட்டது. இன்று வரையிலும் அந்த சிக்கல் நீடிக்கிறது. ஆனா சட்டத்தில் அடிமை முறை அப்பதான் ஒழிக்கப்பட்டது. அப்ப ஏன் 1789
அந்த அரசமைப்பு சட்டத்தை ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் 10 திருத்தங்களுக்கு பில் ஆஃப் ரைட்ஸ்னு பேரு, உரிமைகள் சட்டம்னே பேரு. ஏன்னா அது கருத்து சுதந்திரம், அமைப்பு சேரும் சுதந்திரம், கட்டுப்பாடு இல்லாத உரிமைகள் பலவற்றை உறுதி செய்து எல்லா மனித உரிமைகளையும் வலியுறுத்துது. இன்றைய வரைக்கும் இந்திய உச்ச நீதிமன்றம் போன்றவை மனித உரிமை வழக்குகள்ல அதைத்தான் எடுத்து காட்டுறாங்க பில் ஆஃப் ரைட்ஸ்ல. ஆனால் அப்படி இருந்தும் அந்த சட்டம் அடிமை முறையை ஒழிக்கவில்லை. ஒழிக்கவில்லை என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அடிமை முறையை பாதுகாத்து. ஆபிரகாம் லிங்கனுடைய 13வது திருத்தம் வருகிற வரைக்கும், உள்நாட்டு போர் நடக்கிற வரைக்கும் அது அடிமை முறையை பாதுகாத்தது. இந்திய அரசமைப்பு எப்போது சாதி ஒழிக்க போகுது? எப்போது வர்ணசாதி கட்டமைப்பை ஒழிக்க போகுது? அது ஒழிக்காமல் இருப்பதற்குத்தான் பொருளாக்க முறைகளில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு பொருத்தமாக ஒரு புது தாராளியத்தோடு இணைந்த ஒரு இந்துத்துவம், அதனுடைய பிரதிநிதி தான் மோடி, அமித்ஷா போன்றவர்கள். இவங்களை உட்கார வைத்துக் கொண்டு அரசமைப்பு சட்டத்தில் எங்க இருக்கு சாதின்னு கேட்டார். அரசமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது, அதனுடைய இயக்கத்திலும் இருக்கிறது, மொத்தத்தில் அது ஏற்படுத்தி இருக்கிற சமூக விளைவிலும் இருக்கிறது. இந்த அமெரிக்க அரசமைப்பு என்பது நமக்கு ஒரு நல்ல பாடம். நான் அடுத்த முறை அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பேசலாம். இன்றைக்கு இத்தோடு நான் நிறைவு செய்து விடுறேன்.